அனைவருக்கும் வணக்கம். இது என்ன அது விமான கோளாறு வாரமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே சந்தேகம். ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் எம்ஜிஆர் வாரம், சிவாஜி வாரம், கமலஹாசன் வாரம்னு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சன் டிவி இந்த மாதிரி டிவிகளை வந்து ஒரு வாரம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு நடிகரோட படத்தையே போடுவாங்க, இல்லைனா ஒரு நடிகையோட படத்தை இப்படி போடுவாங்க. ஆனால் டைரக்டரோட படத்தையே போடுவாங்க. அது மாதிரி கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி அஹமதாபாத்லேருந்து லண்டனுக்கு கிளம்பின ஃப்ளைட்டு வந்து கிளம்பின அடுத்த 23 நிமிஷத்துலேயே வந்து கீழே விழுந்து வெடித்து சிதறிச்சு. 241 பயணிகள் சேர்த்து கிட்டத்தட்ட 274 பேர் அதில் வந்து மரணமடைஞ்சு இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக அமைஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ கண்டினியூஸாக அடுத்தடுத்து அடுத்த 2-3 நாளே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பிரிட்டிஷ் இதுலேருந்து லண்டன்லேருந்து கிளம்பின விமானம் திடீர்னு டெக்னிக்கல் ஃபால்ட்டு திருப்பி லண்டன்லேயே இறங்கினாங்க. அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுதியிலேருந்து ஹஜ் பயணிகளை ஏற்றின்னு வந்த லக்னோவுக்கு வந்த விமானம் அதுவும் ப்ராப்ளம். அதே மாதிரி ஹாங்காங்லேருந்து டெல்லிக்கு வந்த விமானம் கிளம்பின கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் டெக்னிக்கல் ஃபால்ட்டு திருப்பியும் ஹாங்காங்கே போயிடுச்சு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ போகிறவோ வரதோட ஃப்ளைட்டோ இல்லை, இந்தியாவிலேருந்து கிளம்புற ஃப்ளைட்டோ இல்லைனா இந்தியாவுக்கு வர ஃப்ளைட்டோ, இதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. ஒருவேளை இந்தியாவுக்கு நேரம் சரியில்லையா இல்லைனா விமான பயணிகளுக்கு நேரம் சரியில்லையா அப்படிங்கிறதே வந்து தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேர் வந்து அடிக்கடி விமானத்தில் பயணம் பண்ணுறவங்க எல்லாருமே இப்போ வந்து ஷாக் ஆகிறாங்க. விமானத்தில் பயணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. விமான பயணம்ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஹைலி ரிஸ்க்கு தான். எப்போயுமே என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாது. அப்படி தான் வந்து கடந்த வாரம் நடந்த விமான விபத்தில் கிட்டத்தட்ட 274 பேர் வந்து அந்த சம்பவத்தில் இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா விமான பயணம்ங்கிறதே வந்து நிறைய பேர் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக போச்சு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா விமான பயணம் வந்து அவசரமாக போய் சேர்றதுக்கு வர்றதுக்கு விமான பயணம் தான் பெஸ்ட்டு. அதுக்காக வந்து கப்பல்லையே போக முடியாது, இல்லைனா ரோடு டிரான்ஸ்போர்ட்டாக இங்கேருந்து யூஎஸ் போகணுன்னா என்ன பண்ண முடியும், ஃப்ளைட்டில் தான் போகணும். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் இந்த மாதிரி ஆகி போச்சு விமான பயணங்கிறது. இருந்தாலும் ஒன்றும் யாரும் கையிலையும் இல்லை, அதுதான் உண்மை.